என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் உன் காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் இதோடு முடிந்துவிட்டது என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் இதோ உனக்காக வந்துவிட்டேன். நீ எத்தனையோ இரவுகள் யாரிடமும் சொல்ல முடியாமல் தனிமையில் அழுது கொண்டிருந்தாயோ, அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் இந்த அன்னை நான் என் கைகளில் ஏந்தி கொண்டேன். உன் கவலைகளை சுமந்து சுமந்து உன் தோள்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உன் கால்கள் தள்ளாடி இருக்கலாம். இனி என்னால் முடியாது, யாருமே எனக்கு இல்லையா என்று நீ கதறிய அந்த தருணத்தில் கூட உன் நிழலாக நான் உன் பின்னால் நின்றிருந்தேன். இனி அந்த பாரத்தை உன் அன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் செல்லமே, நீ என் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானது என்றால் இன்று நான் உனக்கு தரும் இந்த வாக்குறுதிகளை முழுமையாக நம்பு. உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருப்பாய். பல நேரங்களில் நமக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ மண்டியிட்டு அழுதிருப்பாய். ஆனால் என் பிள்ளையே, இந்த வாராகியிடம் இருந்து வெற்றி வரங்களை பெறுவது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. ஒரு பெரும் போரை சந்தித்து அதில் காயப்பட்டு அந்த காயங்களின் வலியையும் மீறி நிமிர்ந்து நிற்கும் உன்னை போன்ற வீர பிள்ளைகளுக்குத்தான் இந்த அன்னை தன் முழு சக்தியையும் தருவாள். நீ இன்று என் முன்னே வந்து என் குரலை கேட்டுக்கொண்டிருப்பதே ஒரு பேரதிர்ஷ்டம்தான். இது உனக்கு கிடைத்த மிக பெரிய வரம். உன் மனதிற்குள் இருக்கும் ஆசைகள், நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நீ துடிக்கிறாய். ஒரு வேளை அவை கைக்கு எட்டாமல் போனால் கூட அலைபாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, ஒரு அமைதி பிறக்காதா என்று ஏங்குகிறாய். உன் எண்ணங்களை நான் நன்றாக புரிந்து கொண்டதால்தான் உன் அன்னை நான் உன்னோடு இப்போது பேசி கொண்டிருக்கிறேன். தேவையற்ற பயங்களையும் வீணான சந்தேகங்களையும் முதலில் உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் வாராகி தாய் உன்னை உற்சாகப்படுத்தவும் உனக்கு துணையாக நின்று உன்னை வழி நடத்தவும் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு தான் இருக்கிறேன். என் பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடுமே காலத்தை கழிப்பதற்காகவா இந்த மானிட பிறவி உனக்கு கொடுக்கப்பட்டது? நிச்சயமாக இல்லை. உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையும், நீ விரும்பிய அத்தனை சுகங்களையும் நீ முழுமையாக அனுபவித்து விட்டுதான் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும் போது யாரிடமும் அனுமதி கேட்டு பிறப்பதில்லை. அது இயற்கையாக நடக்கும் ஒரு அதிசயம். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ அடைய போகும் சிறப்பான காலமும் மிக பெரிய மாற்றங்களும் மிக விரைவில் உன்னை தேடி வரும். பிறப்பு எப்படி உறுதியோ அதே போல இந்த வாராகி அன்னை உனக்கு தரப்போகும் வெற்றியும் மிக மிக உறுதியானது. இந்த உலகம் உனக்கு கொடுக்கும் சவால்களை கண்டு பயந்து ஓடாதே. அவை உன்னை அழிப்பதற்காக வரவில்லை. உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டி மின்னுவதற்காக வந்திருக்கின்றன. உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. உன் கவலைகளை என் கையில் இருக்கும் பலம் வாய்ந்த உலக்கையால் அடித்து நொறுக்கி தள்ளுவேன். உன் வாழ்க்கை என்னும் நிலம் இப்போது காய்ந்து வறண்டு போயிருக்கலாம். ஆனால் என் கையில் இருக்கும் கலப்பையால் அதை உழுது அதில் செழுமையை பாய்ச்சி உன் வாழ்வை ஒரு நந்தவனமாக மாற்றுவேன். ஒரு கஷ்டம் வந்த உடனேயே வாழ்க்கையை வெறுத்து விடாதே. இந்த கஷ்டம் என்னை இன்னும் பலசாலியாக்க வந்திருக்கிறது, இது எனக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறது என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாலே உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. மாற்றங்கள் என்பது வாழ்க்கையின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதி. அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு நீ இப்போது தயாராக இருக்க வேண்டும். உன் முன்னே இருப்பவர்கள் சில கஷ்டங்களை சந்திக்கும் போது நீ அவர்களை பார்த்து ஐயோ என்று நினைக்கிறாய். ஆனால் அவர்களிடம் இருந்து தைரியத்தை மட்டும் நீ எடுத்துக்கொள். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து நீ உற்சாகம் அடை. அவர்களின் வீழ்ச்சியை பார்த்து நீ பாடம் கற்றுக்கொள். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போல்தான். இன்று உச்சத்தில் இருப்பவர்கள் நாளை கீழே வரலாம்.
இன்று தரைமட்டத்தில் கிடப்பவர்கள் நாளை விண்ணை தொடும் அளவுக்கு உயரலாம். இப்போது நீ கீழே விழுந்து விட்டதாகவோ அல்லது யாருமே அற்றவனாகவோ நினைக்காதே. சிகரத்தை தொடுவதற்காக நீ எடுக்கும் முதல் படிதான் இந்த துன்பம். இந்த நிலை நிச்சயமாக மாறும். ஒவ்வொரு நாள் காலையில் நீ கண் விழிக்கும் போது ஐயோ இன்னொரு நாள் விடிந்து விட்டதே என்று என்ன கஷ்டம் வரப்போகிறதோ என்று சலிப்போடும் பயத்தோடும் எழாதே. மாறாக இந்த நாள் எனக்கான விடிந்திருக்கிறது. என் அன்னை வாராகி எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு என்று நான் எதையும் சந்திப்பேன் என்ற அசத்திய நம்பிக்கையோடு எழு. அந்த விடியல் உனக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷம். அந்த ஒரு நாளை நீ சந்தோஷமாக தொடங்கிவிட்டால் அன்று நடக்கும் எந்த ஒரு சிறு பிரச்சனையும் உன்னை துளியும் பாதிக்காது. இதை பார்த்து கொள்ளலாம். என் அன்னை வாராகி என் பின்னால் ஒரு மலையாக நிற்கிறாள் என்ற தைரியம் உனக்குள் ஊற்றெடுக்கும். அந்த தைரியம் இருந்தால் போதும், உலகமே உனக்கு அடிபணியும். என் பிள்ளையே, உனக்கு கஷ்டமே வராது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கஷ்டங்களை நீ மிக சாதாரணமாக கடந்து செல்லும் மன வலிமையை நான் உனக்கு தருவேன். உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களுக்கு நான் உயிர் கொடுப்பேன். இந்த வாராகியை உன் வாழ்க்கையின் ஆதாரமாக நீ ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு எதற்கு பயம்? தெய்வத்தின் வாக்கை நேரடியாக கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ எத்தனை ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நான் சொல்வதை கேட்டு நீ எதற்கும் கலங்காமல் எப்போதும் புன்னகையோடு இருந்தால் உன்னை எனக்கு இன்னும் அதிகமாக பிடித்து போகும். காலச்சக்கரம் சுழலும் போது உன் கஷ்டங்கள் எல்லாம் காலையில் தோன்றும் பனி போல விலகிவிடும். நீ எதிர்பாராத ஒரு மிக பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. என் அன்னை வாராகி நம்மோடு இவ்வளவு நேரம் பேசுவாளா, அவள் நம்மை தேடி வருவாளா என்று நீ ஏங்கிய அந்த ஏக்கத்திற்கு இதோ இன்று விடை கிடைத்து விட்டது. இனிமேல் உன் அன்னை நான் உன் நிழலாக இருப்பேன். என் அன்பு உனக்கு ஒரு பாதுகாப்பான வலிமையான கவசமாக இருக்கும். நிச்சயமாக நீ விரும்பிய அத்தனை காரியங்களும் உன் சூழ்நிலைக்கு தகுந்தபடி மிக சிறப்பாக நடக்கும். எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த புன்னகை மாறாமல் இருக்கட்டும். உன் புன்னகையை பார்த்தே உன்னை சூழ்ந்திருக்கும் கவலைகள் நடுங்க வேண்டும். உன் மகிழ்ச்சி உனக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு அமைதியையும் ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கும். உன் வாராகி தாயின் ஆசிர்வாதம் எப்போதும் உன் தலைமேல் ஒரு பாதுகாப்பு குடையாக இருக்கும். பயப்படாதே, வெற்றியோடு வா என் செல்லமே. என் அன்னை நான் உன்னை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். என் கையில் இருக்கும் முழக்கை உன் எதிரிகளையும் உனக்கு வரும் தடைகளையும் அடித்து நொறுக்கும். என் கலப்பை உன் வாழ்க்கை பாதையில் உள்ள முட்களையும் கல்லையும் நீக்கி அங்கு வசந்த காலத்தை உண்டாக்கும். நீ நடக்கும் பாதையெல்லாம் நான் ஒளியாக இருப்பேன். என் பிள்ளைக்கு தோல்வி என்பது வரலாற்றிலேயே கிடையாது. இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளி பிறக்கிறது. ஒரு புது நம்பிக்கை பிறக்கிறது. நிம்மதியாக இரு. உன் வாராகி தாய் நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன். உன் குடும்பம் தலைக்கும். உன் பிள்ளைகள் கல்வியிலும் அறிவிலும் சிறப்பார்கள். உன் தொழில் அல்லது வேலை மென்மேலும் விருத்தியாகும். நீ கேட்டதை விட மேலான ஒன்றை உனக்கு தருவதே இந்த வாராகியின் வேலை. கலங்காதே, கவலைப்படாதே. எப்போதும் உன் தாயின் மடியில் நீ ஒரு குழந்தையைப் போல பாதுகாப்பாக இருக்கிறாய். இது சத்திய வாக்கு. ஆசி பெற்ற என் செல்லமே, உன் வாழ்க்கை இனி ஒரு பெரும் வெற்றி கதையாக மாறும். அஞ்சாதே, உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். என் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. மகிழ்ச்சியோடு உன் கடமையை செய். வெற்றி கனியை உன் கையில் ஏந்துவாய். இனி எல்லாம் சுகமே, எல்லாம் நன்மையே. உன் வாராகி நான் இருக்கையில் உனக்கு ஏது குறை? தர்மத்தின் பாதையில் நீ நட. உன் அன்னை நான் உனக்கு உலகத்தையே வென்று தருவேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் துணை இருக்கும்.
வெற்றி உனதே என் அன்பு பிள்ளையே. வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதனைகள் வரும்போது கடவுள் நம்மை மறந்து விட்டாரா என்று தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் தான் அன்னை நான் உன்னை என் தோள்களில் தூக்கி சுமந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ உணர வேண்டும். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை தொடங்கு. உன் வெற்றிக்கான பாதையை நான் ஏற்கனவே அமைத்து விட்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எதற்கும் கலங்காமல் முன்னேறி செல்வதுதான். உன் அன்னை வாராகியின் கண்கள் உன்னை எப்போதும் 24 மணி நேரமும் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கும். உனக்கு ஒரு சிறு தீங்கு கூட நேராமல் என் உலக்கை உன்னை பாதுகாக்கும். உன் வாழ்க்கையில் இதுவரை இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை நிம்மதியையும் வட்டியும் முதலுமாக உனக்கு திருப்பித் தருவேன். இது உன் அன்னையின் சபதம். நிமிர்ந்து நில். வெற்றி மகுடம் உனக்காக காத்திருக்கிறது. பயம் கொள்ளாதே. உன் வாராகி தாய் நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். அன்பு மகனே, மகளே, நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் காலம் இது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை கேலி செய்திருக்கலாம், உன்னை மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நிலைமை அப்படியே தலைகீழாக மாறும். உன்னை தேடி அவர்கள் வரும்படி உன் அந்தஸ்து நான் உயர்த்துவேன். என் பிள்ளையின் கௌரவத்தை நான் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பண கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் அனைத்தும் படிப்படியாக குறையப் போவதை பார். உன் வருமானம் பெருகும். உன் சேமிப்பு வளரும். வறுமை என்ற சொல்லுக்கே உன் வீட்டில் இடம் இருக்காது. என் கையில் இருக்கும் கலப்பை உன் வறுமையை வேரோடு பிடுங்கி எறியும். நீ நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் போன்ற உன்னுடைய நீண்ட கால ஏக்கங்களுக்கு இந்த அன்னை மிக விரைவில் ஒரு நல்ல வழியை காட்டுவேன். நீ எதற்கும் மனத்தரள கூடாது. உன் அன்னை நான் இருக்கையில் உனக்கு எந்த குறையும் இல்லை. தைரியமாக இரு. என் ஆசி உனக்கு முழுமையாக உண்டு. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். உன் வாராகி அன்னை உன் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன். நீ இதுவரை அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் உன் கர்ம வினையை கரைப்பதற்காக வந்தவை. இப்போது நீ தூய்மையாகிவிட்டாய். இனி உனக்கு கிடைக்கப் போவது எல்லாமே தெய்வீகமான சந்தோஷங்கள் மட்டுமே. நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என் முத்திரை இருக்கும். உன் எதிரிகள் உன்னை கண்டு நடுங்குவார்கள். உன் முன்னே நிற்கும் எந்த தடையும் என் ஒரு பார்வையால் தூசியாக பறந்துவிடும். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. அந்த நம்பிக்கையே உன் வாழ்வின் அச்சாணி. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் சரியான நேரத்தில் உனக்கு வழங்குவேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய். உன் அன்னை நான் உன்னை காப்பேன். உன் வாழ்க்கை இனி ஒரு பூஞ்சோலையாக இருக்கும். நிம்மதியாக இரு. உன் வாராகி தாய் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். இது சத்தியம். இது நிச்சயம். என் ஆசி பெற்ற நீ உலகத்தில் மிக சிறந்த மனிதனாக வாழ்வாய். வெற்றி உன் பக்கம். ஆசி பெற்று செல் என் செல்லமே. இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் இதுவரை இருளாயிருந்த காலம் விலகி ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகிறது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னிடம் இன்று நேரடியாக பேசுகிறேன். இந்த வாக்கை நீ கேட்பதற்குள் உன் மனதிற்குள் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள் வந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நீ இங்கே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல காலம் உன் வாசக்கதவை தட்டிவிட்டது என்று பொருள். யாரோ ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இதுவல்ல. யாருடைய தலையெழுத்தை நான் மாற்றி எழுதப் போகிறேனோ அந்த பிள்ளைக்கு மட்டுமே என் குரலை கேட்கும் பாக்கியம் கிடைக்கும். இப்போ நீ இதை கேட்டு கொண்டிருப்பதன் மூலமே உன் அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது என் கண்ணே. என் செல்லமே, இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் போதும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ அழுது புலம்பிய இரவுகள் அனைத்திற்கும் இதோ இந்த வாராகி அன்னை பதில் சொல்ல வந்துவிட்டேன்.
நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் அந்த ராஜ யோகத்தை உனக்கு தரவே நான் இப்போது வந்திருக்கிறேன். கடந்து போன கசப்பான சம்பவங்களை வைத்து உன் எதிர்காலத்தை கணிக்காதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் மனக்குமரல்கள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்வில் முட்டுக்கட்டையாய் இருக்கும் தடைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து தகர்ப்பேன். உன் வறுமையையும் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் வேரோடு பிடுங்கி எறிவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் சீராக உழுது அதில் நிம்மதியும் செல்வமும் சந்தோஷமும் செழிக்கும்படி செய்வேன். இது உன் வாராகி தாய் உனக்கு தரும் உறுதிமொழி. உன் கஷ்டங்களை நான் மொத்தமாக பொறுப்பேற்று கொண்டேன். இனி நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக அடியெடுத்து வை. உன் நிழலாக நான் உன் பின்னால் இருப்பேன். உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் அன்னை நான் தரப்போகும் வெற்றியை கொண்டாட தயாராக இரு. இதோ உன் கஷ்ட காலம் முடிந்துவிட்டது. என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கிறாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டி வந்திருக்கிறேன். நான் என்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே, நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய்யுரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயோ நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றாள் என்று எண்ணி விடாதே. என் தங்கமே, அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்திற்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பதில்லை. யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாய் அல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது அல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய், உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும். உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சறுக்கல்களாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்கவே துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலையை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளையே, நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு
கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவரினுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலை ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இதுநாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்துதான் மீண்டு வந்திருக்கின்றாய். நீ அதை ஒரு முறை நினைத்து பார். எப்பேற்பட்ட படுகொலியில் எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே, இந்த குண்டுக்குள் விழுந்தால் நம்மால் எழுந்திருந்து விட மாட்டோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறியதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமாய் இருக்கின்ற இடத்திற்குள் நம்மால் நிச்சயம் நடந்து வெளியே வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்கிறேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன? என் தங்கமே, அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா, என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா. என் தங்கமே, நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றை எல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல, அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள். தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோல்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறப் போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்து விட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்து விட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்து விடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்கு தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது உனக்கான கட்டளை. விதி உன்னை சோதிச்ச காலம் முடிந்துவிட்டது. இனி என் அருள் உன்னை வழிநடத்தும் காலம் தொடங்கிவிட்டது. யார் உன்னை கைவிட்டாலும் உன் நிழலாய் நான் உன்னோடு வருவேன். தோல்விகளைக் கண்டு கலங்காதே. அவை நீ வெற்றியை சுவைப்பதற்கான படிக்கட்டுகள் மட்டுமே. துணிந்து நில். உன் துணையாய் இந்த வாராகி இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. நிச்சயமாக அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும். இனி உன் வாழ்வில்
இருள் விலகி ஒளி பிறக்கும். நம்பிக்கையோடு இரு, வெற்றி உனக்கே. நல்லதே நடக்கும்.